வெல்கம் டு ஃபிஷிங் வித் பிரகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பென் பேட்டில் 3DX 6000 சீரீஸ் ரீலு. ஸோ பார்க்கலாம் கைஸ் உள்ள என்ன வச்சுருக்காங்கன்னு. ஸோ இது ஃபுல் ஹெவி மெட்டல் பாடி, கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தி தான். ஸோ ரீல் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ இதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பெயில்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஸ்க்ரூ டைப் மாதிரி நம்ம அந்த பக்கம் த்ரெட் பண்ணுற மாதிரி இது இல்லாமல் இது ஒரே த்ரெட்டு தான் இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு புதுசு தான். இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு ரீல் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் அந்த மாதிரி இருந்தது. இது லுக்கானால் ஸோ இது நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த ரீலை வந்துட்டு நம்ம சால்ட் வாட்டர் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம வந்து பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, அப்புறம் அந்த ஒரு டயக்ராம் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டயக்ராம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ எதுவும் பத்திரமா வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பூலோட ஸ்பேசர்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்பூலோட ஸ்பேசர்ஸ் அன்ஈவன் ஆகிடுச்சு, லைன் அன்ஈவன் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த ஸ்பேசர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது தொலைச்சிடாமல் வச்சுக்கணும், எனக்கு கிடைக்காது. அடுத்து நம்ம இது கூட இன்னொரு பொருள் வாங்கியிருக்கோம். அந்த பொருள் பார்த்திங்கன்னா ரீல் பேக், ஸ்கேல்ஸோட ப்ரீமியம் லார்ஜ் சைஸு ரீல் பேக். இது இந்த ரீல் பேக் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ இதை நீங்கள் வந்து ஹேண்டில் கழட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக ஃப்ரண்ட்டில் ஒரு இது இருக்குது பார்த்திங்களா, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஹேண்டில் மட்டும் வச்சுட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பேக் வந்து சேஃபாக இருக்குது இப்போ ரீலு. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ட்ரிப்பு வந்து கிளம்பியாச்சு. நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம ட்ரிப்பை. ஸோ நம்ம ஸ்பாட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வந்தாச்சு. நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா நம்ம யாரானி கண்ணாடி தோடா மதன். ஓ கைஸ், அடுத்து நம்ம வந்து எங்கே போகிறோன்றது பாருங்கள். ஹாய் கைஸ், நம்ம இப்போ வந்திருக்கிறது பொசைடன் டாக்கில் ஷாப்பு. மதன் வந்து ஏதோ பெருசாக பர்ச்சேஸ் பண்ணுற அப்படி. என்ன மதன், அந்த பெரிய பாப்பர் வாங்க போகிறீங்களா? இல்லை, இதோட பெருசாக இருக்கான்னு கேட்டேன். இதோட பெருசா இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா? என்ன பிடிக்க போகிறீங்க அதை வச்சு? திமிங்கலாம். நீங்கள் 2 மீனை பிடிச்சிட்டு இவன் விட்ற வாய் இருக்கே. குடி. ஸோ இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம ரீலோட லைனை ஸ்கூல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் அவங்க பேர் என்ன? தினேஷ் அண்ணன் தான் நமக்காக ஸ்கூல் பண்ணிட்டுருக்காரு. நான் வந்து முன்னாடியே ஸ்பூல் பண்ணிட்டேன் என்னோடய ரீலில் லைனை. ஸோ அது வந்துட்டு இப்போ அன்ஸ்பூல் பண்ணி அவர் வந்து திருப்பி டைட்டாக ஏற்றி தர போகிறாரு. அடேங்கப்பா கைஸ், ஏன் மதன் இது வாங்கிக்கல மதன்? கரெக்டாக இருக்கானா இல்லை? கரெக்டாக. ஓகே, பக்காவாக வாங்கிட்டேன். ஹாய் கைஸ், குட் மார்னிங். நம்ம வந்து ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கூட வந்து தேவி இருக்கு. அப்படி ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4:55 ஆச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு டைம் போயிட்டுருக்கோம் கைஸ். பார்க்கலாம் ஸ்பாட்டில். கைஸ் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இது என்னடா N4? N4 கைஸ், N4 வந்தாச்சு. கைஸ் நம்ம ராடன் ரீலில் ஃபஸ்ட்டு காஸ்ட் N4. மடவை மீன்லாம் கூச்சு போகுது.
எக்ஸ்ப்ளோர்டு லுக்கான எக்ஸ்ப்ளோர்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். மீன்லாம் பிடிக்க போகிறதில்ல. நல்லா தான்டா இருக்குது ஆக்ஷன். பெரிய அலையாக வருதா? நோ. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா மதன் வந்து அங்கே மீன் பிடிச்சிட்ருக்கான். நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். இடத்த மாற்றிட்டோம். இடத்த மாற்றி ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஜிக்கு தான் போட்டுட்ருக்கேன். சின்ன சின்ன பாறை பிடிச்சிருக்காங்க. ஸோ நாங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம். கூப்பிட்டு வரேன் வாடா கைஸ். கஷ்டப்பட்டு எப்படியும் ஸ்கார்க்கில் இறங்கிட்டு நான். மதன் வந்து பயந்துட்டே நின்றுட்டுருக்கா அப்படி மேலேயே. ஸோ இப்போ வந்து கேவி போய் அவனை ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வர போகிறான் அப்படி. ஓ, எனக்கே திகிலாக தான் இருக்குது. இங்கே தான் டால்ஃபின் பார்த்தோம். டால்ஃபின் ஏதோ டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ இறங்கியிருக்கேன் கீழே. ஸோ கைஸ், நாங்கள் வந்து N4லேருந்து ஒரு ஸ்பாட் போயிட்டு அதுக்கப்புறம் N8 வந்தோம். N8ல் வந்துட்டு ஒன்றும் பெருசாக ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் நாங்கள் திரும்பவும் N4க்கே போனோம். N4க்கு போயிட்டு மதனுக்கு ஒரு மீன் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதுவும் பாருங்கள். அப்புறம் மதன் வந்துட்டு நான் ஊருக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு அடுத்த நாள் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்துட்டு கோவளம் போய் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. எப்படி அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் அங்கேயும் இருக்குது. ஸோ அதுவும் போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு போட் ஃபிஷிங் வந்து போயிருக்கேன். அப்படி மதன் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரோ ஆங்கிலராக மாறிட்டு இருக்கு அப்படி. ஸோ இப்போ வந்து போட் ஃபிஷிங்கும் போயாச்சு. ஸோ இப்போ மதன் பிடிச்ச 3 மீனுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கான மீன். அது 3மே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ரைக் இருக்கிறது எல்லாமே நியூ ஸ்பீசியஸ் அவனுக்கு. அதான் ஸ்பின்னர் போகிற வெயில்னா ஸ்பின்னர் தான். ஆமாம், இது சிக்கு சிக்கு தண்ணியில் போயிடுச்சா? ரொம்ப பெருசுடா. மாறக்கூடா வீடியோ எடுக்கிறவே கையில் எடுக்கிறேன். ட்ராக் எடுத்து லைட்டா. பொறுமா அதாவது ட்ராக் ப்ரோ, ட்ராக்